ஹலோ வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், நான் தோசைக்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி பொடி வாங்கிட்டு வந்தேன். இட்லி பொடி கொட்டும் போது அதுக்குள்ளே இந்த மாதிரி இருந்தது. நாங்கள் எதுவும் இதெல்லாம் பண்ணல. பாருங்கள், இட்லி பொடி அப்படியே தான் ஒட்டிகிட்ருக்கு. அதுக்குள்ளே புழு நின்றுது பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள், இது இட்லி பொடிக்குள்ளே வந்து புழு நின்றுதுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், பார்த்து வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? பாருங்கள், மேனுஃபேக்சரிங் டேட் பாருங்கள், எக்ஸ்பைரி டேட் பாருங்கள். பார்த்தாலும் இதில் என்ன எக்ஸ்பைரி டேட் இருக்குதுன்னு பார்க்கலாம். கவிஷ் அந்த சின்ன தட்டு எடு. தோசை பாருங்கள், எக்ஸ்பைரி டேட்டு வந்து 2026 கொடுத்துருக்காங்க எக்ஸ்பைரி டேட்டு. ஆனால் வந்து இங்கே பாருங்கள், நான் அதை எடுத்து இப்போ பிளேட்டில் வச்சேன். அந்த புழு நின்றுருந்தேன். ஆனால் பாருங்கள், நின்றுட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா இது திருப்பணும் இல்லையா, அதுக்காக தான். அதே இட்லி பொடி தான், அது திருப்பணுன்றதுக்காக நான் அதை எடுத்து பிளேட்டில் வச்சேன். பாருங்கள், புழு நின்றுது. அதில் என்ன இது இப்படி கொட்டுதேன்னு எடுத்து அதில் கலரி பார்த்தா அதுலேருந்து இந்த மாதிரி புழு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நல்ல வேலை நான் வாயில் போடல. அதுதான் என் தம்பி கவுண்ட்ரு கொடுக்குறான். அதான் நடந்தது. இப்போ எதாக இருந்தாலும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் மேம், பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் கொடுக்குறீங்க, உங்களை நம்பி தான் எல்லோரும் சாப்பிட்றாங்க. கொஞ்சம் பார்த்து கொடுங்க மக்களுக்கு. எல்லாத்துலேயும் கலப்படம் பண்ணி கெட்டு இந்தமாரி புழு வைக்கிற அளவுக்கு மாற்றுறீங்க. என்னத்த சொல்கிறது?